நம் அனைவரின் மீது இறைவன் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸு மற்ற ஸ்டேட்டோடு இருக்கக்கூடிய இதை கம்பேர் பண்ணும்போது ஃபார் பெட்டர். அது நம்ம இந்தூருக்கு நான் இப்போது மத்திய பிரதேஷ், சென்ட்ரல் இந்தியா, இந்தூருங்கிறது சோகால்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா க்ளீனஸ்ட் சிட்டி ஆஃப் இந்தியா. செகண்ட் திங் இண்டஸ்ட்ரி இதில் நிறைய டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுன்னு இந்தூர் நமக்கெல்லாம் தெரியப்பட்டாலும், அங்கே போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, வி ஆர் இந்த ரொம்ப டெவலப்டு ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான். முதல் கட்டமாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுறது எப்படின்னா, உங்களுக்கு அங்கே உள்ள மக்கள்கிட்ட யாருக்குமே அதாவது நான் மெஜாரிட்டி சொல்ல வரேன், அந்த லாங்குவேஜிலே உங்களுக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில், ஒரு ஊரில் நான் சொல்ல போகிறதுன்னா இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்குங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஐஐஎம் இந்தோர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் இதில் உள்ளவங்களுக்கு அங்கேருந்து ஒரு பிக் பீப்புளு, நல்ல திங்கிங், டிசைன் திங்கிங்கில் உள்ளவங்களை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்கிறத யோசிக்கும்போது கடுமையான ஆச்சரியமான விஷயம். இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பள்ளி கல்வித்துறையிலேருந்து நமக்கு தொடக்கப்பள்ளி ஆகட்டும், நடுநிலைப்பள்ளி ஆகட்டும், வேறு மேல்நிலைப்பள்ளி, இப்படிலாம் எவ்வளவு ஸ்கூல் இருக்குது. அந்த மாதிரிலாம் அவ்வளவு வாஸ்ட் ஏரியாவில் நீங்கள் நம்ம ஸ்கூல்ஸையோ காலேஜஸ்லேயோ நீங்கள் இங்கே உள்ள சிட்டிஸில் பார்க்க முடியலை. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனை அவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்க. எதனாலன்னா, இவங்க அபோவ் க்ரீமி லேயரில் உள்ள மக்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனால் பாட்டமில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம். அதாவது நீங்கள் வேலை பார்க்குறவங்களாகட்டும், கிளீனர்ஸ் ஆகட்டும், வேறு இல்லை நீங்கள் போகக்கூடிய கடைகளில் வேலை பார்க்கணும், சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற வேண்டிய வயசில் வேலை பார்க்குதுங்க. நான் அங்கே 2-3 குழந்தைங்கள்ட்ட என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவருமா நாங்கள் 2-3 குழந்தைங்கள்ட்ட பேசும்போதுமே அப்பா இல்லை, அம்மா இல்லை, அதனால் கூட இருக்கிறான், இல்லை அப்பா இல்லை, அதனால் அம்மா கூட அவன் வேலைக்கு இருக்கிறான். இந்த மாதிரியாக குழந்தை தொழிலாளருங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. எனக்கு அந்த மக்களையெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணேன்னா, நம்ம ஊரில் வித் டோட்டல் ரெஸ்பெக்ட்டு வேலை தேடி வர்றது கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களே, அந்த மக்களை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு கல்வியை பற்றிய ஒரு பெரிய அவேர்னஸ்ஸு கொடுக்கப்பட்ட மாதிரி தெரியல. நான் எங்கேருந்து அந்த ப்ராபபிலிட்டி வைஸ் எப்படி சொல்கிறேன்னா, டாப் நாச்சில் அபோவ் க்ரீமி லேயரில் அபோவ் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் எஜுகேஷன் எடுத்துக்கிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தூர்லேயே நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நல்ல நான் 2-3 பேர் பார்த்தேன். அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம், அதாவது அவங்கெல்லாம் அங்கே ஐஎம்மில் படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய ஃபாதர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஒருத்தவங்க பெரிய டாக்டராக இருக்காங்க, அந்த மாதிரி ஹை ப்ரொஃபஷனில் வேலை பார்க்குறாங்க. இல்லை பிஸ்னஸ் மேன், அப்பா 3வது தலைமுறை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அங்கே செலக்டிவாக நான் பார்த்த இடத்துல எல்லாருமே அபோவ் க்ரீமி லேயரில் உள்ளவங்களாக இருக்காங்க. இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்ட பையங்க படிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதாவது அவங்க கல்விக்காகவே தியாகம் பண்ணி அது அந்த சிட்டியில் உள்ளவங்களாக இருக்காங்களா, வெளியில் உள்ள சிட்டியாக இருக்காங்கன்னா அது நிறைய ஜாஸ்தி. ஓவராலாக நீங்கள் 151 கேண்டிடேட்டுமே செலக்ட் ஆகி போகிறாங்களே. நான் ஒரு கொஸ்டின் நான் அங்கே உள்ள ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், பேர் சொல்ல முடியாது. ரெண்டாவது அதை விரும்பவும் இல்லை அவங்கள்ட்ட கேட்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா, அதாவது 151% ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிறாங்க கேம்பஸில். அவங்க எல்லாருமே எதனால் ஜாபுக்கு போகிறத ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏன் அவங்க பிஸ்னஸ் தொடங்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா தே நோ எவ்ரிதிங் இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் சொன்ன பதில், ரியாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பேங்க் லோனில் படிக்கிறாங்கங்கிறாங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஹை ப்ரொஃபைல், இன்னொரு செட் ஆஃப் ப்ரொஃபைல் லோன் எடுத்துகிட்டு படிக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ஒரு ட்ரீமாக வச்சுட்டு படிக்கிற பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜில் 1 or 2 years ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லாட்டி அவங்க ஒரு கம்பெனிலே ஈக்விட்டி வாங்கிடுறாங்க, அவங்க கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி. அதாவது ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு விஷயம் பிஸ்னஸில் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டுங்கிறது எனக்கு அங்கே போய் தான் கற்றுக்கிட முடிஞ்சுது. ஒருத்தங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு கம்பெனிக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கானோ அவங்கள அந்த கம்பெனி விடுறதே இல்லை. அது என்ன ஃபார்முலா பண்ண முடியும், ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியுங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. அந்த ஸ்கில்லை கற்றுட்டு பிஸ்னஸில் ரெக்ரூட் பண்ணக்கூடியவங்களோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களோங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா,
தமிழ்நாட்டில் நம்ம இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்மளுக்கு ஒரு மென்டாலிட்டியே நம்ம இருக்கும். என்னென்னா சயின்ஸ் குரூப் படித்தேன்னா இல்லை இன்ஜினியரிங் படித்தா வெரி குட். ஏன்னா இன்ஜினியரிங் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ், அதுபோல் மெடிக்கல் காலேஜஸுக்கு உண்டான அவேர்னஸ் இருக்குது. இதே மாதிரி பிஸ்னஸில் உள்ள இதில் என்ன டாப் இருக்குது, அதனால் நம்ம ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேங்கிறோம். ரெண்டாவது, சில ஐஏஎம்களுக்கு வந்து அவங்களுடைய விஷனாகவே என்ன வச்சுருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலையோ அந்த மாதிரி அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த டீச்சர்ஸை கோச் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி காரியங்களையும் வந்து ஐஏஎம்ஸ் செய்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஐஏஎம் திருச்சியில் வந்து என்ன இருக்குதுங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ, அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை பார்க்குறதோ, இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்களுக்கு ஆஸ் அ பேரண்டாக நம்ம அந்த அறிவை எடுத்துகிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பிள்ளைங்களும் அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்களும் நம்ம இன்ஜினியரிங்கோ டாக்டரோ தான் படித்தாதான் ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத நினைக்காம, எதை படித்தாலும் ஃபோக்கஸ்டாக நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனை நம்ம கற்றுக்கிடும் போது நம்மளுக்கு ஒரு வேறு ஒரு பரிணாமத்தில் அந்த வாழ்க்கை நமக்கு அமையுங்கிறத நம்ம நம்பணுங்கிறத சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வேறொரு காணொலியில் இன்னொரு டாப்பிக்கோடு சந்திப்போம். அன்புடன் ரியாஸ்.